ஹலோ மக்களே, வெல்கம் டு செல்லூரி சேவை இன்ஃபோ சேனல். இங்க பாருங்க, இன்னைக்கு நாம பார்க்க போற இந்த பேங்க் அக்கவுண்ட் அப்டேட் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு தகவல். நாங்க உங்களுக்காக தொடர்ந்து இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான தகவல்களை சொல்லிக்கொண்டே இருப்போம். சரி, இப்போ நாம நேரடியா விஷயத்துக்குள்ள போயிடலாம். உங்களுக்கு தெரியாமலேயே எங்கேயோ தூங்கிட்டு இருக்கிற உங்களோட ஒரு பெரிய செல்வத்தை எப்படி ஈஸியா மீட்டெடுப்பது அப்படிங்கறத பத்தி தான் இந்த பதிவுல நாம தெளிவா பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்வெஸ்ட். கொஞ்சம் நம்ம செல்லூரி சேவை இன்ஃபோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பா. அப்பதான் நாம போடுற ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான விஷயங்கள் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனா கிடைக்கும். நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். கூடவே எங்களுக்கும் அது ஒரு பெரிய சப்போர்ட்டா இருக்கும். ஓகே, இப்போ அந்த முக்கியமான விஷயத்துக்கு வரலாம். நம்ம எல்லாருக்குமே கண்டிப்பா ஒரு பேங்க் அக்கவுண்ட் இருக்கும் இல்லையா? சேலரி அக்கவுண்ட், சேவிங்ஸ் அக்கவுண்ட், இல்லனா எஃப்டி அப்படின்னு பல அக்கவுண்ட்ஸ் ஓபன் பண்ணி வைப்போம். இது நம்ம எல்லார் லைஃப்லயும் நடக்கிற ஒரு சாதாரண விஷயம்தான். ஆனா காலப்போக்குல நம்ம வேற வேலைக்கு மாறும்போதோ இல்ல வேற ஊருக்கு ஷிஃப்ட் ஆகும்போதோ சில அக்கவுண்ட்ஸ் நம்ம அப்படியே மறந்துருவோம். நீண்ட நாட்களா அது யூஸ் பண்ணவே மாட்டோம். அப்படி நாம பல வருஷங்களை யூஸ் பண்ணாமலேயே விட்டா அந்த அக்கவுண்ட் என்ன ஆகும்னு தெரியுமா? அதுதான் டார்மெண்ட் அக்கவுண்ட், அதாவது செயல்படாத கணக்கு அப்படின்னு மாறிடும். பல வருடங்களா எந்த ஒரு டிரான்சாக்ஷனும் நடக்காத அக்கவுண்ட்ஸ பேங்க் இப்படிதான் கிளாசிஃபை பண்ணுவாங்க. பாக்குறதுக்கு இது ஒரு சாதாரண விஷயம் மாதிரி தான் தோணும். ஆனா இதுக்குள்ளதான் ஒரு பெரிய மேட்டரே ஒளிஞ்சிட்டு இருக்கு. இந்த டார்மெண்ட் அக்கவுண்ட்ல நம்ம விட்டுட்டு வந்த பணம் அதோட இன்ட்ரெஸ்டோட சேர்ந்து அப்படியே தான் இருக்கும். ஆனா தொடர்ந்து பல வருஷங்கள் யாரும் அதை யூஸ் பண்ணவே இல்லைனா அந்த மொத்த அமௌண்ட்டும் உங்க பேங்க்ல இருந்து நேரா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவோட அன்கிளைம் டெபாசிட் ஃபண்டுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆயிடும். ஆமாங்க, இதுதான் பேக்ரவுண்ட்ல நடக்கிற ப்ராசஸ். இத கேட்டோன்னே கண்டிப்பா உங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய சந்தேகம் வந்திருக்கும். அப்போ நம்ம பணம் எப்பவுமே போயிடுச்சா? நம்ம கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச காசு இனி திரும்ப கிடைக்காதா அப்படின்னு நீங்க பயப்படுறது எனக்கு நல்லாவே புரியுது. உங்களோட இந்த பயம் ரொம்பவே நியாயமானது தான். ஆனா நீங்க கொஞ்சம் கூட பயப்படவே தேவையில்ல. ஏன்னா இதுல ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம் என்னன்னா, உங்க பணம் எங்கேயும் போயிடல, அது இன்னும் உங்களோடதே தான். ஆர்பிஐ அந்த பணத்தை உங்களுக்காக ரொம்ப சேஃபா வச்சிருப்பாங்க. ஆனா இங்க ப்ராப்ளம் என்னன்னா, நீங்க போய் அதை கிளைம் பண்ணாம இருந்தா அந்த பணத்தை உங்களால யூஸ் பண்ணவே முடியாது. அதனால தான் இந்த விழிப்புணர்வை நாங்க இந்த தகவல் விளக்கம் மூலமா உங்களுக்கு கொடுக்கறோம். சரி, இது முக்கியமா யாருக்கெல்லாம் அப்ளை ஆகும்னு இப்போ பாப்போம். பல வருஷங்களுக்கு முன்னாடி ஓபன் பண்ண பழைய பேங்க் அக்கவுண்ட் வச்சிருக்கவங்க, கம்பெனி மாறினதுக்கு அப்புறம் யூஸ் பண்ணாத சேலரி அக்கவுண்ட் வச்சிருக்கவங்க, எஃப்டி போட்டுட்டு அதை பத்திய சுத்தமா மறந்தவங்க, அப்புறம் ஃபேமிலியில இறந்து போனவங்களோட அக்கவுண்ட்ஸ், இப்படி பல பேர் கவனிக்காம விட்ட கோடிக்கணக்கான பணம் பேங்க்ல அப்படியே தூங்கிட்டு இருக்கு. இது எப்படி நம்ம செக் பண்ணி எடுக்கிறதுன்னு இப்ப பாப்போம். உங்ககிட்ட 2 சிம்பிளான ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஆப்ஷன் ஏ, நீங்க டைரக்டா பேங்க் பிரான்ச்கே போய் உங்க அக்கவுண்ட் ஸ்டேட்டஸை செக் பண்ணி கேட்கலாம். இல்லையா ஆப்ஷன் பி, ஆர்பிஐ உருவாக்கியிருக்க உத்கம் போர்ட்டல்ல ஆன்லைன்லயே ரொம்ப ஈஸியா சர்ச் பண்ணலாம். இந்த ஆன்லைன் ப்ராசஸ்க்கு ஒரு 5 நிமிஷம் எடுத்தாலே போதும். நீங்க மறந்து போன உங்க பணம் திரும்ப கிடைக்க நிறையவே வாய்ப்பு இருக்கு. உங்க பணம் அது உங்க உரிமை. அதை எப்பவுமே கிளைம் பண்ணாம அப்படியே விட்டுறாதீங்க. அது நாம கஷ்டப்பட்டு வியர்வை சிந்து சம்பாதிச்ச பணம். அது எங்கேயோ சும்மா கிடக்குதுன்னா நாமே போய் அதை உரிமை கொண்டாடி எடுத்துக்கணும். அதனால நாளைக்குன்னு தள்ளி போடாம இன்னைக்கே ஸ்டார்ட் பண்ணுங்க. உங்களோட பழைய அக்கவுண்ட்ஸை செக் பண்ணுங்க. உங்க பணத்தை நீங்களே மறந்துடாதீங்க. சரி, இப்போ உங்களுக்கான ஒரு குவிக் குவிஸ். டார்மெண்ட் அக்கவுண்ட் அப்படின்னா என்ன? ஆப்ஷன் ஏ, ஆக்டிவ் அக்கவுண்ட். ஆப்ஷன் பி, யூஸ் பண்ணாத அக்கவுண்ட். ஆப்ஷன் சி, லோன் அக்கவுண்ட். இந்த குவெஸ்டினுக்கு யாரு கரெக்டா ஆன்சர் பண்றாங்கன்னு பாப்போம். உங்களோட பதில கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. யாருடைய கமெண்ட் பெஸ்டா இருக்கோ அதை நாங்க பின் பண்றோம். இந்த முழுமையான விளக்கத்தை பார்த்ததற்கு ரொம்ப நன்றி. தொடர்ந்து இணைந்திருங்கள்.